நீங்கள் ஒரு பிளாட்டு வாங்க போகிறீங்க. ஸோ அது உங்களுக்கு பிடிச்சிருக்கு, நல்லா இருக்குது, அமைப்பாக இருக்குது. வீட்டில் எல்லாருமே போய் பார்த்துட்டோம். லாஸ்ட் அந்த நம்பர் பார்த்தீங்கன்னா 8, 17, 26 இருந்தால் வாங்கலாமா கூடாதா அப்படின்னு ரொம்ப அன்பர்கள் கேட்குறாங்க. உங்கள் ஜாதகனோட இப்படி தொடங்க, அப்படி தெரியலைன்னா ஹிந்து கேலண்டர்னு சொல்லி உங்களுடைய செல்ஃபோன்லேயே டவுன்லோட் பண்ணி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் நீங்கள் டைம் பர்த்து போட்டிங்கனாக்கா வந்துடும். அதில் சனி பகவான் அப்படின்றவர் உங்கள் ஜாதகத்தில் சனி பகவான் அப்படின்றவர் லெஃப்ட் சைட் கார்னர்லேருந்து 2, 3 அதாவது மகரத்துலேயோ கும்பத்துலேயோ ஆட்சி பெற்றிருந்தாலும், சனி துலாத்தில் உச்சம் பெற்றிருந்தாலும், மேசத்தில் நீசம் பெற்றிருந்தாலும், குருவோட சனி சேர்ந்திருந்தாலும் உங்களுக்கு 8ஆம் நம்பர் சிறப்பாக வேலை செய்யும். ஐயோ நம்ம போய் வாங்கிட்டோமே, நீங்கள் அச்சப்பட வேண்டாம். நீங்கள் குடியிருக்கிற வீடு 8, 17, 26ஆக இருந்தாலும் உங்கள் ஜாதகத்தில் சனி அதிகாரம் பெற்றிருந்தால் உங்களுக்கு பிழை செய்யாது. ஸோ சனி பகவான் உங்களை நன்மைகள் செய்யும். சனி ஏன்னா உங்களுக்கு நல்லது பண்ணுறதுக்கு உண்டான அமைப்பில் சனி அதிகாரம் பெற்றிருக்கிறார். ஒருவேளை சனி உங்களுக்கு கேதுவோடைய ராகுவேலையோ அல்லது 6, 8, 12 மறைந்திருந்தால் மட்டுமே ஸோ இந்த பிளாட்டை உங்களுக்கு நீங்கள் தவிர்க்க வேண்டியது. இது நிறைய நண்பர்கள் எங்களுக்கு ஜாதகம் அனுப்பி இது வாங்கலாமா இல்லையா, இந்த பகுதி ஓகேவான்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு தேவை இருந்தால் நீங்கள் டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நம்பர் இருக்குது, கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் செய்து வைங்க. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ்.